கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம் மனதில் அமைதி நிலவட்டும், நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும், உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. கைகளை அதிக ஓசைந்து தேய்த்து கண்கள் வைத்து பின் முகத்தை தடவி இரு கைகளையும் தலைக்கு மேல் தூக்கி ஒரு ஆழமான மூச்சு இழுத்து விட வேண்டும். பிறகு கைகளை இறக்கிக் கொண்டு கண்களை திறக்க வேண்டும். அன்பர்களின் கனிவான கவனத்திற்கு ஒரு நினைவூட்டல். வாழ்க வளமுடன். அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல்நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை என்னும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும் அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடம் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மால் ஆன சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் என்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து புயலுக்கு பின்னே அமைதி என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து வழங்க நமது மதிப்பிற்குரிய பேராசிரியர் அருள்நிதி புஷ்பகலா அம்மா அவர்களை அன்புடன் அழைத்து அமர்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. என்னை இந்த உலகத்திற்கு கொடுத்த என் தாய் தந்தையரை வணங்குகிறேன். நமது குருபிரான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களை வணங்குகிறேன். வாழ்க வளமுடன். இந்த இணையத்தில் இணைந்திருக்கும் வேதாத்ரிய குடும்ப உறுப்பினர்களுக்கு என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். ஆழமான தவத்தை அருமையாக வழிநடத்திய பேராசிரியர் அருள்நிதி சந்திரன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர் தம் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர் தம் அருட்தொண்டு வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனைக்கான தலைப்பு புயலுக்கு பின் அமைதி. புயல் அப்படின்ற அந்த ஒற்றை சொல்ல கேட்டோடனே நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, புயல்ல என்ன நடக்கும்? ஒரு பெரிய பிரளயம் நடக்கும், பெரிய சுழற்சி நடக்கும், பெரிய பாதிப்பு நடக்கும், அப்படித்தானே நமக்கு ஞாபகம் வரும். ஆனா உண்மையில் இந்த புயல் எப்படி உருவாகிறது அப்படின்னு நம்ம சயின்ஸ் வழியா பார்த்தோம்னா, புயல் அப்படின்றது உடனே உருவாது இல்லையா? அது சில ஸ்டேஜஸ கடக்குதான். சில ஒரு ஒரு ஸ்டேஜா தான் புயலா அது மாறுதான். முதன்மையா என்ன நடக்குது புயல்ல அப்படின்னு பார்த்தோம்னா, சூடான கடல் நீர் அதனோட ஆற்றல் அதிகமாகி ஈரப்பதமாகி கடலோட மேற்பரப்புல அப்படியே இருக்குதான். அது குறிப்பிட்ட 26.5 செல்சியஸ் ஹீட் வரும் பொழுது அது எரிபொருளாக மாறுகிறது. ஒரு சூட்டை வெளிக்கொடுக்கிற ஒரு எரிபொருளாக மாறுகிறது. எரிபொருளாக செயல்படும் பொழுது ஏற்கனவே அங்க என்ன இருக்கும்? வானிலை மாற்றத்தின் காரணமாக மேலே காற்றோட வெப்பம், ஈரப்பதம், காற்று ரெண்டும் சேர்ந்து, ஈரப்பதமும் காற்றும் சேர்ந்து வெப்பத்துடன் சேர்ந்து செயலாற்றும் பொழுது என்ன ஆகுதுன்னா, காற்று அழுத்த மையம்னு இருக்கு. ஒரு குறிப்பிட்ட அழுத்தத்துலதான் காற்று சுற்றிட்டு இருக்கு. அந்த காற்றழுத்த மையம் உருவாகி இதுதான் படிப்படியாக புயலோட வளர்ச்சிக்கு உறுதுணையா இருக்குதாம். இப்படியே வளர்ந்துட்டே இருக்கும் போது ஒரு குறிப்பிட்ட நேரத்துல அத காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகும். நாம் டிவியில கேள்விப்பட்டிருப்போம். காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறுகிறது, பின்பு புயலாக வலுப்பெறும் சொல்லுவாங்க. அதே மாதிரி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி புயலாக வலுப்பெற்று பின்பு தீவிர புயலாக மாறுகிறதாம். சோ புயல் அப்படின்ற ஒரு விஷயத்துல எவ்வளவு ப்ராசஸ் நம்ம கடந்து வரும். இதெல்லாம் புயலாக மாறுது.
புயல் வந்து அதுக்கு பல பெயர்கள் குடுக்குறாங்க. அப்படிதானே? நெறைய புயலோட பெயர்கள் கேள்விப்பட்டோம். இந்த பெயர் எப்படி குடுக்குறாங்க அப்படின்னா, இந்த உலகத்த 8 பார்ட்டா பிரிச்சுக்கிறாங்க. அது நாம் இருக்கும் இந்த இடத்த வந்து நார்த் இந்தியன் ஓஷன் அப்படின்னு அழைக்கிறாங்க. இந்த நார்த் இந்தியன் ஓஷனுக்கும் இந்த வேர்ல்ட் மெட்ரோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா, 64 புயலோட பெயர்கள அவங்க வந்து வச்சிருக்கிறாங்களாம். ஒரு புயல் அப்படி சப்போஸ் ஒரு தானே அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த புயல் வந்து இந்த மாதிரியான பாதிப்புகளை ஏற்படும். ஒரு மிக்ஜாம் புயல் இது இந்த மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும் சொல்லிட்டு, அது இப்போ ஒரு 20 வருடம், 30 வருடம் கடந்து வரும் பொழுது இதே பயிர்கள் திருப்பி வந்துச்சுன்னா, இந்த பாதிப்புகளை ஏற்படுத்தும். இதற்கு உண்டான அந்த பிரிகாஷனரி மெஷர்ஸ் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு புரிவதற்காக தான் இந்த புயலுக்கெல்லாம் பெயர்கள் சூட்டப்படுகின்றன. இப்படி சூட்டப்பட்ட இந்த புயல்கள்னால நமக்கு என்ன நடக்குது? எவ்வளவு மாற்றங்கள் நடக்கிறது. புயல் வருவதனால இயற்கை கம்ப்ளீட்டா அழிஞ்சு போயிருது. விவசாயம் அப்படியே அழிஞ்சு போகுது. மனிதர்கள்ல பயங்கரமான இழப்பு. மனிதர்கள் காணாம போறாங்க. உயிரிழப்பு ஏற்படுது. அப்புறம் தாவரங்கள் காணாம போகிறது. சிறு சிறு கண்ணுக்கு தெரியாத பல உயிர்கள் வந்து அப்படியே இழந்து விடுகிறோம். ஆனா, ரொம்ப சிம்பிளா என்ன சொல்லுவாங்க? புயலுக்கு பின் அமைதி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புயலுக்கு பின் அமைதின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்படிப்பட்ட புயல், இப்படி ஒரு சீற்றம் நடந்த பின்பு என்ன நடக்கிறது அப்படின்னா, எல்லாமே காணாம போய் என்ன நடக்கிறதுன்னு தெரியாம இருக்கிற ஒரு ஸ்டேஜ் என்னன்னா, அமைதி என்று குறிப்பிடுகிறார்கள். ஒரு திரைப்பட பாடல்கள் கூட ஒரு பல பாடல்கள் ஒரு குறிப்பிட்ட பாடல் வரும். "அடிக்கிற கைதான் அடிக்கும், புயலுக்கு பின் அமைதி" அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒற்றை வார்த்தை. அமைதின்றது ஒற்றை வார்த்தையா இருந்தாலும், அது ஏற்படுத்தும் அந்த விளைவு இருக்குல்ல, அந்த விளைவிலிருந்து மனிதர்களோ, ஒரு விலங்கினமோ, ஒரு விவசாயமோ, ஒரு நார்மல் லைஃப்க்கு வர்றதுக்கு சில மாதங்கள், பல ஆண்டுகள் வரை நீடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த தலைப்புக்கும் இந்த புயலுக்கு அமைதிக்கும் என்ன அப்படின்னா, நாம் இவ்வளவு நேரம் வெளிப்புற நடக்கும் அந்த புயலை பத்தி பேசுனோம். இது நடக்கும், அப்படி நடக்கும். அ ம கடல்ல மாற்றம் நடக்கும். மேகங்கள் அந்த மேகங்கள் வந்து கூடி கூடி இருந்து அது வந்து புயலா மாறும் அப்படிலாம் பார்த்தோம். ஆனா மனிதர்களுக்குள்ள என்ன நடக்குது? வெளிய மட்டும் தான் புயல் நடக்கிறதா? நமக்குள்ளாகவும் புயல் நடந்து கொண்டே இருக்குது. நமக்குள்ளாக நடக்கும் அந்த புயலுக்கு என்னென்ன பெயர்லாம் இருக்கு? மனிதனோட வாழ்க்கை எப்படி நடைபெறுது? உணர்வு பூர்வமா செயல்படுறோம். இல்ல உணர்ச்சி பூர்வமா செயல்படும். உணர்வு பூர்வமா செயல்படும் பொழுது, உணர்வு அப்படின்னா, இட் இஸ் ஆல்வேஸ் ரெப்ரசன்ட் த பாசிட்டிவ். என்ன பாசிட்டிவ்லாம் இருக்கும்? உணர்வுல அன்பாக இருக்கிறோம், கருணையாக இருக்கிறோம், தொண்டு மனப்பான்மையோடு இருக்கிறோம், இரக்கமாக இருக்கிறோம். இது உணர்வு நிலையில் நாம் செயல்படுவது. உணர்ச்சி நிலையில், உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் செயல்படும் பொழுது என்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னா, சினம் வருது, துன்பம் வருது, பயம், வெறுப்பு, தாழ்வு மனப்பான்மை. உணர்ச்சி வயப்பட்ட நிலையில இந்த ஒரு மனப்பான்மை நமக்குள்ளாக வருகிறது. இதன் முதல் மனப்பான்மை என்ன அப்படின்னு பார்த்தா, சினவயப்பட்ட நிலையில் இருக்கிறோம். அப்படித்தானே. ரொம்ப காலையில பார்த்தா ஒரு குடும்பத்துல, ஒரு கணவன், மனைவி 2 குழந்தைகள் இருக்கிற குடும்பத்துல என்ன ஆகும்னா, ஒரு பரபரப்பு இருக்கும். கணவன ஆஃபீஸ்க்கு ரெடி பண்ணணும், குழந்தைங்கள ரெடி பண்ணணும், அந்த வொர்க்கிங் வுமனா இருந்தா அவங்க ரெடி பண்ணணும். அப்படி பார்க்கும் பொழுது பரபர பரபரன்னு நம்ம உணர்ச்சி வயப்பட்ட நிலையிலேயே இருக்கிறோம். கணவன் மனைவிய திட்டுறது, குழந்தைங்கள திட்டுறது, ஸ்கூலுக்கு லேட்டா போறீங்க அப்படின்னு சொல்றது, அப்படின்ற அந்த ஒரு 1/2 அன் ஹவர், 1 ஹவர் வந்து உணர்ச்சி வயப்பட்ட நிலையிலேயே நம்ம செயல்பட்டு ஒரு ஆபீஸ்ல போய் செட்டில் ஆறோம்னு வச்சுக்கீங்களேன். கணவனோ, மனைவியோ செட்டில் ஆகும்போது, அவங்க உணர்வு நிலைக்கு வருவாங்க. அப்ப என்ன நினைப்பாங்க? ஏன் நம்ம அந்த வார்த்தைகள இன்னைக்கு விட்டோம்? நமக்காக எவ்ளோ நம்ம பார்ட்னர் செய்றாங்க. நம்ம மூலமா தானே இந்த குழந்தைக்கு வந்திருக்கிறாங்க இந்த உலகத்துக்கு. அந்த குழந்தைட்ட நம்ம அன்பும் கருணையுமா தானே இருக்கிறோம். ஒரே மனநிலை தான். காலையில் புயலாக இருந்தோம். ஒரு 12 மணிக்கு நாம் அமைதியாக இருக்கிறோம். இந்த 2ம் நாம தானே. 2ம் ஒரு வேற வேற டைமென்ஷன் ஆஃப் ஹியூமன் லைஃப் தானே. சோ, இப்பேற்பட்ட சினம் நம் வாழ்க்கைக்கு தேவையா? வள்ளுவம் வந்து சினத்தை பத்தி என்ன சொல்கிறதுன்னு பார்ப்போம். "தன்னைத்தானே காக்கும் சினங்காக்கும் காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம்." நம் உடல் ரீதியா, மன ரீதியா நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னா, நல்ல உணவு சாப்பிடுறோம், நல்ல ஓய்வு எடுக்கிறோம், நல்ல பழக்கவழக்கங்கள் வச்சுட்டு இருக்கிறோம், உடல நலமா பார்த்துட்டு இருக்கிறோம். அதே மாதிரி தன்னைத்தானே அழிப்பது என்ன அப்படின்னு பார்த்தா, இவ்ளோ கஷ்டப்பட்டு காப்பாத்த இந்த உடம்பையும், இந்த மனதையும் அழிப்பது என்னன்னா, தன்னையே கொல்லும் சினம். அது என்ன பண்ணும்? நம்மையே கொன்றுவிடும்.
இத்தகைய சினம் நம் வாழ்க்கைக்கு தேவையா? நான் சினமாக இருக்க, அந்த புயல் மாதிரி இருக்க விரும்புறோமா? அந்த புயலோட இன்னொரு டைமென்ஷனா அமைதியா இருக்க விரும்புறோமா? புத்தர் வாழ்வில் நடந்த ஒரு சம்பவம். ஞானிகளோட வாழ்க்கை நமக்கு தெரியும். 3 நாட்களுக்கு ஒரு இடத்துல இருப்பாங்க. அவங்க கற்ற அந்த கல்விய, அவங்க கிடைத்த அந்த ஞானத்த மக்களுக்கு சொல்லுவாங்க. அப்புறம் 3 உணவை வந்து மற்றவர்கள் என்ன உணவு குடுக்கிறார்களோ, எந்தவித டிமாண்டும் இல்லாம அப்படியே அந்த உணவ சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. அப்புறம் 3 நாட்கள் மற்றொரு ஊருக்கு போவாங்க. இப்படிதான் புத்த பிரான் காலங்கள்ல அவர் நடைப்பயணமாக தான் பல ஊருக்கு சென்றதாக வரலாற்று செய்திகள் குறிப்பிடுது. அப்படி போகும்போது போயிட்டே இருந்தாங்க. யாரோ ஒரு அன்பருக்கு வந்து புத்தர் மேல ஒரு ஒரு வெறுப்பு இருந்திருக்கு. அதுக்கு என்ன காரணம் கூட தெரியல. புத்தர் அந்த கிராமத்துக்கு போம்போது அவர தகாத வார்த்தைகளாக பேசுறாரு. ரொம்ப திட்டுறாரு. நீங்க வந்தீங்க, நீங்க வந்து அ ம லெக்சர்லாம் குடுத்துட்டு போறீங்க. எங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. நீங்க இந்த கிராமத்துக்கு வராதீங்க. கையில கிடைச்ச எல்லாம் அவர் மேல தூக்கி எறிஞ்சுட்டே இருக்கிறாரு. புத்தபிரான் வந்து ரொம்ப அமைதியா இருக்கிறாங்க. இருந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த சினம் கொண்டு செயல் செய்தார்ல, அந்த மனிதருக்கே ஒரு பாயிண்ட்ல என்ன டயர்ட் ஆயிறாரு. டயர்ட் ஆயிட்டு அமைதியா இருந்து புத்த பிரானர் கேட்கிறாரு, "நான் உங்கள இவ்ளோ துச்சமா, இவ்ளோ தவறான வார்த்தைகளால பேசுறேன், பிஹேவ் பண்றேன், கையில கிடைக்கிறதெல்லாம் தூக்கி எறிறேன். ஆனா கூட உங்களுக்கு ஏன் என்னோட மேல கோபம் வரல?" அப்படின்னு கேட்டாங்க. அப்போ புத்த பிரான் அவருக்கு புரியிற மாதிரி சொல்றாரு. ஐயா இவ்ளோ நேரம் நீங்க பேசுனீங்க. இவ்ளோ நேரம் நீங்க ஆக்ஷன்ல ரியாக்ட் பண்றீங்க. இப்ப நான் பேசுறதுக்கு எனக்கு 2 நிமிஷம் குடுப்பீங்களா? அப்படின்னு கேட்கிறாரு. அவருக்கு வந்து டோட்டலா எனர்ஜி போயிடுச்சு. இருக்கிற எனர்ஜி எல்லாம் கோவத்துல குடுத்துட்டாரு. அமைதியா சரின்னு சொல்றாரு. நீங்க வந்து ஒரு நண்பருக்கோ, உறவினருக்கோ ஒரு கிஃப்ட் குடுக்குறீங்கன்னு வச்சுக்கங்களேன். ரொம்ப விரும்பி, ரொம்ப தேடி, ரொம்ப உழைப்பால அந்த கிஃப்ட்ட நீங்க பெறுறீங்க. அந்த கிஃப்ட்ட கொண்டு நீங்க இன்னொருத்தவங்கட்ட குடுக்குறீங்க. அப்படி குடுக்கும்பொழுது, அந்த நண்பர் வந்து அந்த கிஃப்ட்ட ஏற்க மறுத்துட்டாருன்னா, நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த கிஃப்ட்ட தூக்கி போட்டுருவீங்களா? அப்படின்னு கேட்கிறாரு. அவனே இந்த அன்பர் சொல்றாரு, "அது எப்படி தூக்கி போட முடியும்? என்னுடைய கடுமையான உழைப்பால நான் ரொம்ப தேடி தேடி என் நண்பருக்கு அந்த கிஃப்ட்ட வாங்கியிருக்கேன். அவருக்கு பிடிக்கலன்னா பரவால்ல. அந்த கிஃப்ட்ட நான் வச்சுக்குவேன்" அப்படின்னு சொன்னானாம். அதுபோல தான் நண்பரே, நீங்க எனக்கு குடுத்தது கிஃப்ட். உங்க உழைப்பாளையும் ரொம்ப கஷ்டப்பட்டு தானே இந்த உழைச்சு, இந்த உடம்ப நீங்க தேத்திருப்பீங்க. நல்லா சாப்ட்டுருப்பீங்க. நல்ல ஒரு திடகாத்தமா இருந்திருப்பீங்க. நீங்க எனக்கு குடுத்தது கிஃப்ட். ஆனா, அந்த கிஃப்ட்ட நீங்க என்னவா குடுத்தீங்க? என்ன திட்டுறது மாதிரி, என்னோட சாபம் குடுக்குற மாரி குடுத்தீங்க. ஆனா, நான் அத கிஃப்ட்டா தான் நெனச்சேன். என்ன ஒரு விஷயம், அந்த கிஃப்ட்ட நாங்க வாங்க மறுத்துட்டேன். இப்ப வாங்க மறுத்த கிஃப்ட் எனக்கா? உங்களுக்கா? அப்படின்னு கேட்கிறாரு. அந்த அன்பர் வந்து அப்படியே ஒரு நிமிஷம் ஷேக் ஆயிடுது. அந்த நிமிஷம் அவர் சொல்றாரு, "இன்னைக்கு நான் உணர்றேன். இந்த சினத்தினால வாழ்க்கையில எதையுமே சாதிக்க முடியாது. அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கல்விய நீங்க எனக்கு கத்துக் குடுத்தீங்க" அப்படின்னு சொன்னாங்க. மகான்கள் எல்லாம் அப்படிதான். வந்து சினத்த எப்பத்தி கத்துக் குடுக்கணும், சினப்படாம அத கத்துக் குடுப்பாங்க. அப்படிதான் பிளாட்டோவும் சினம் பற்றி என்ன சொல்கிறார்னா, "இறைவன் எப்போதும் நம்மை கவனித்துக் கொண்டே இருக்கிறார். அப்படின்ற அந்த உள்ளுணர்வு நமக்கு எப்பொழுது வருகிறதோ, அப்பொழுது நாம் ஒரு காலமும் சினப்பட மாட்டோம்." சினப்படணும்னு யாரும் படுறதில்ல. ஆனா சந்தர்ப்பத்தினால, சூழ்நிலையினால அப்படி வந்துருதே. அப்ப என்ன பண்ண முடியும்? அப்படின்னு மகான்ட்ட நம் வேதாத்ரி மகரிஷிட்ட எல்லாரும் கேட்கிறாங்க. அப்போ வேதாத்ரி மகரிஷி சொல்றாங்க, சினம் அப்படின்றது வரவே கூடாதாம். வள்ளுவம் கூட சொல்கிறது, "சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி." யார சேர்கிறதோ அவங்களையும் சேர்த்து அந்த சினம் கொண்டுவிடும். "இனம் என்னும் ஏமா புனைய சுடும்." இப்படியெல்லாம் போன ஒரு கஷ்டப்பட்டு சேர்த்து வைத்த ஒரு தங்கம் போன்ற உறவுகள் நம்மளையும் கொன்று நம்முடன் சேர்ந்த அந்த உறவுகளையும் கொன்றுவிடும். இப்படிப்பட்ட சினம் நமக்கு தேவைதானா? இதை நீங்க ஆய்வு செய்து பாருங்கள். உங்களுக்குள்ளாகவே இந்த கேள்விய கேளுங்கள். இந்த சினத்தினால ஏதாவது ஒரு பலன் கிடைத்திருக்கிறதா? ஒரு பலன். நான் சினப்பட்டேன். இது நடந்துச்சுன்னு உங்களால ஒரு பதில் சொல்ல முடியுதுன்னா, எந்த பதிலும் சொல்ல முடியாது. உலகத்திலே அதிகப்படியான ஆற்றல் எப்போது போகுது அப்படின்னு பார்த்தான்னா, சினப்படும் பொழுதும், கவலை இருப்பொழுதும். ஒரு 10 நாட்கள் தவம் செய்றோம். மகான் சொன்ன வரி இது. 10 நாட்கள் தவம் செய்றோம். ஒழுங்கான பயிற்சிகள் செய்தோம். அ அ அருமையான உணவு பழக்கவழக்கம், சரியான உறக்கம் கொள்றோம். இது எல்லாம் நல்ல ஒரு நமக்கு வந்து எனர்ஜி குடுத்து இருக்குது. ஒரே ஒரு நாள், ஒரு பொழுது நாம் கோபப்பட்டா என்ன ஆகும்? அனைத்து அந்த சேர்த்து வைத்த அந்த ஜீவகாந்த சக்தியும் விரயமாயிடுமாம். இப்படிப்பட்ட சினம் நமக்கு தேவையா? மகான் நமக்கு கேட்கிறாங்க. எந்த ஒரு செயலுக்கும் உடல் ரீதியா, மன ரீதியா
ஒரு ரியாக்ஷன் இருக்கும். அப்படிதானே? உடம்புல ஒரு ரியாக்ட் பண்ணும், மனதுல ஒரு ரியாக்ட் பண்ணும். இந்த சினம் நமக்குள்ள வந்துச்சு. சினம் வந்துச்சுன்னா, இப்ப தலையில இருந்து எடுத்துக்கலாம். சினப்பட்ட ஒருத்தருக்கு என்ன ஆகுன்னா, அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் அந்த உள்ளுக்குள்ள நடக்கிற அந்த சேஞ்சஸ்னால பயங்கரமா தலைவலிக்கும். இது நம்முடைய டெய்லி லைஃப்ல நம்ம ஃபீல் பண்ணுவோம். கோவப்பட்டா பயங்கரமா தலைவலிக்கும். அப்புறம் என்னன்னா, கண்கள்ல வந்து நோய் வருமா? கண் பார்வையில வந்து பாதிப்பு வருமா? அதற்கு கீழாக பார்த்தோன்னா, நம் நெஞ்சு வந்து படபட படபடன்னு இருக்கும். யார்ட்டயாவது நம்ம கோவப்பட்டோம் நீங்க யோசிச்சு பார்த்தா, படபட படபட நெஞ்ச அடிச்சுட்டே இருக்கும். அடுத்து வயிற்று பகுதி. வயிற்று பத அ அடுத்து சாரி. இதற்கு மேலாக அந்த கண்ணுங்களுக்கு கீழ உள்ள வாய் பகுதி. நம்ம கோவப்பட்டு வார்த்தைகள கொட்டும்பொழுது, வாய் பகுதியில வந்து புண்கள் வரும். மவுத் அல்சர் அப்படி சொல்லுவாங்களாம். அது வந்துடுமா? அடுத்ததாக நெஞ்சு பகுதியில் நமக்கு ஒரு படபடன்னு வருது. வயிற்று பகுதியில பார்த்தோன்னா, இன்டைஜஷன் காரணமாக. அந்த கெமிக்கல் சேஞ்சஸ் நம்ம பாடியில நடக்கிறதுனால, நம்மளோட மெட்டபாலிசம் சரியா ஒர்க் ஆகாதனால வயிற்றுப்புண் ஏற்படுகிறது. இந்த மலக்குடல்ல கான்ஸ்டிபேஷன் வரைக்கும் நமக்கு கொண்டு செல்லும் அப்படி சொல்றாங்க. இவ்வளவெல்லாம் புரிஞ்சு கூட நம்மளால ஏன் சினப்பாய முடியுது அப்படின்னா, இதற்கு பரம்பரையாக சிலர் வந்து கோவப்படும்போது சொல்லுவாங்க, "எங்க அப்பாவுக்கு கோவம் வரும். அதனால தான் எனக்கு கோவம் வருதுன்னு" சொல்லலாம். அப்பாவுக்கு கோவம் வரலாம். ஏன்னா அவங்களுக்கு வேதாத்திரை கல்வி இல்ல. நமக்கு கோவம் வரலாமா? நம்ம எப்பேர்ப்பட்ட கல்விய நம்ம கத்துட்டு இருக்கோம். ஒருவேளை அந்த பழக்க பதிவுனால, அந்த சஞ்சித கர்மமாக நமக்கு அந்த கோபம் வந்தா கூட நம்ம என்ன பண்ணுவோம்? இம்மீடியட்டா நாம் வந்து அத அகத்தாய்வு செய்ய வேண்டும். உடல் ரீதியா பாதிப்பு வந்துச்சு. மன ரீதியா என்ன வரும்? இந்த உறவுகளுக்குள்ள ரொம்ப தோழமையா இருப்பாங்க. ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால ஒரு 5 வருட, 10 வருட அந்த நட்பு வந்து அப்படியே ஒரு கேப் ஆயிடுது. குடும்பத்திலயும் வருது, ஒரு ஃபேமிலி லைஃப்லயும் வருது, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்லயும் வருது. நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், "கோபப்பட்டால் தீர்ப்பு சொல்லாதீர்கள்." கோபப்படும் நிலையில வந்து நீங்க உணர்ச்சி வயப்பட்ட நிலையில சொல்லும் பொழுது, எந்த தீர்ப்பும் செல்லுபடி ஆகாது. அந்த தீர்ப்பை தயவு செய்து உங்களுக்கு அந்த அந்த நேரம் தீர்ப்பு சொல்லும் அந்த தகுதி வந்தா கூட, நீங்க அதை சொல்லாமல் சற்று தள்ளியே இருப்பது சிறப்பு சொல்லலாம். நம் மகான் இது என்ன சொல்றாங்க? "சினமும் அச்சமும் வாழ்வை சீர்குலைக்கும். சினம், அச்சம் இரண்டும் ஒரு மனிதன் வாழ்வில் சீர்குலைய செய்யும் கொடும் தீயாகும். சினம், அச்சம் ஒழிய சிந்தனையை ஏற்றி சிவன் சீவ நிலைகளை நன்கு உணர வேண்டும்." அப்போ சிவன் அந்த நிலையை நம்ம என்னைக்கு உணர்றோமோ அந்த நிலையில இருக்கும்பொழுது நமக்கு கோபம் வருவதற்கு வாய்ப்பில்ல. எல்லாமே புரியுது. இந்த சினத்திலிருந்து அமைதி பெறணும். அதுக்கு என்ன வழி இருக்கு அப்படின்னு யோசிக்கும் பொழுது, மகான் அதுக்கும் நமக்கு வழி குடுத்திருக்கிறாங்க. மகான் வந்து வேதாத்ரியம் எப்படி கிரியேட் பண்ணாங்கன்னா, 2 வேர்ல்டு வார் பார்க்குறாங்க. உலகப் போர் பார்க்குறாங்க. இந்த உலகப் போருக்கு காரணமா என்ன இருக்குன்னா, ஒரு தனி மனிதர் 2 பேருக்கு ஏற்பட்ட அந்த சினம். அந்த சினத்தோட வேறுபாடுனால தான் இந்த உலகமே 2ஆ பிரிஞ்சது. உலக நாடுகள் போர். வேர்ல்ட் வார் 1 அண்ட் 2 நடந்துச்சு. இத பார்த்த மகான் வந்து ரொம்ப மனசு வருத்தப்படுறாங்க. இந்த சினம் வந்து இவ்ளோ பெரிய பாதிப்ப இந்த உலகத்துல ஏற்படுத்துமா? வேர்ல்டு வார்ன்னு சிம்பிளா சொல்லிட்டு போயிட்டாங்க. முதல் வேர்ல்ட் வார், 2வது வேர்ல்ட் வார் நடந்தது, பாதிப்புகள் சொல்ட்டாங்க. அந்த பாதிப்பு எதுல வரைக்கும்? குடும்பங்கள்ல நடந்துச்சு, இயற்கையில நடந்துச்சு, மனித அமைதி இல்லாம அது நடந்துச்சு. முற்றிலுமாக அடுத்த ஜெனரேஷன் நமக்கு தெரியல ஹிரோஷிமா, நாகாசாகில வந்து அந்த பாம் பிளாஸ்ட் நடக்கும்பொழுது, அதுக்கப்புறம் வர அந்த ஜெனரேஷனுக்கு வந்து நிறைய குழந்தைகள், ஊனமான குழந்தைகளை பிறந்ததாக சரித்திரத்தில் படிக்கிறோம். இதெல்லாம் மகான் பார்க்குறாங்க. மனம் ரொம்ப வருத்தப்பட்டு, இதனுடைய வெளிப்பாடா தான் வேதாத்ரியம் அந்த அந்த பொக்கிஷம் நமக்கு குடுத்தாங்க. மகான் வாழ்க்கையில சினம் வந்துதா? 2 முறை வந்துச்சு. அந்த ஒரு முறை அவங்க மனைவியிடம் அந்த வெந்நீரை ஊற்றும் பொழுது அவங்களுக்கு அதனால அந்த ஸ்கின்ல ஏற்பட்ட அந்த ஒரு விஷயத்தினால அவங்களுக்கு சினம் வந்தது. 2வது முறையாக ஒரு பள்ளி அதாவது திண்ணை பள்ளிக்கூடத்துல ஒரு குழந்தை பதில் தப்பா சொல்லும் பொழுது, அடிச்ச பொழுது, அந்த குழந்தை வீல் அப்படின்னு சத்தம் கேட்கும் பொழுது, அதோட மகான் வந்து அந்த குழந்தைய கட்டி அணைத்து என்ன சொன்னார்? "இனிமேல் என் வாழ்நாளில் நான் சினம் கொள்ளவே மாட்டேன்." வாழும் நாள் வரைந்து மகான் வந்து அத வந்து கடைபிடிச்சாங்க. எப்பொழுதுமே ஒரு ஒரு விஷயத்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு, அது மூலமா ரியலைஸ் பண்ணி குடுக்குற லெசன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அப்படிப்பட்ட மகான் வாழ்வியல நடந்ததுனால தான் அவர் வந்து நமக்கு சினம் தவிர்த்தல்ன்ற பயிற்சிய நமக்கு குடுத்தாங்க. இந்த சினம்லாம் வராம இருக்கு. அமைதி பெறுவதற்கான வாழ்க்கையில என்னலாம் ரொம்ப முக்கியம்னா, 3 விஷயங்கள் மகான் நமக்கு சொல்கிறார்கள். கடமை அறம், உயிர் அறிவு, இறை உணர்வு. செய்றோம் செயல்களை வந்து நிஷ்காமியமாக எந்தவித எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்யும்
அந்த செயல்களை கடமை அறமாக செய்ய வேண்டும். கடமையா செய்யும் பொழுது என்ன தோணும்? குழந்தைங்கிட்ட வந்து நம்ம கோவப்பட மாட்டோம். நம்மளோட பார்ட்னர்ட்ட வந்து கோவப்பட மாட்டோம். இது என்னுடைய குடும்பம். என்னுடைய குடும்பத்துக்கு நான் செய்ய வேண்டியது கடமை அறம். ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த காலையில அந்த குடும்பத்துல நடந்த அந்த விதமான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கடமை அறமா செய்யும் பொழுது வரவே வராது. வாழ்க்கை அப்படின்றது ஒரு நீண்ட தூரம், நெடிய பயணம். அதுக்கு வந்து நம்ம பயணிச்சுட்டு இருக்கிறோம். அப்படிதானே? அந்த பயணம் செய்து கொண்டிருக்கும்போது ஒரு அழகான கார்ல பயணம் போறோம்னு வச்சுக்கோமே. அந்த காருக்கு வந்து அடிப்படை என்ன? நல்ல பயணத்துக்கு ஒரு நல்ல ஃபியூயல் தேவை. அந்த ஃபியூயலாக நமக்கு கிடைத்து இருக்கிறதாம் அந்த வேதாத்திரிய கல்வி. கார் நல்லா போணும்னா ஃபியூயல் தேவைப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கை நல்லா போனா தினம் தினமா நாம் அந்த பயிற்சிகளை செய்ய வேண்டும். இந்த கார்ல ஒரு இப்போ வெக்கேஷன் வருது. அந்த ஜர்னிய ஸ்டார்ட் பண்றாங்க. ஒரு பேரண்ட் 2 குழந்தைங்க போம்போது, அங்க வந்து ஒரு நம்ம சிக்னல் பார்க்குறோம்னு வச்சுக்கங்களேன். சிக்னல்ல 3 இருக்கும். ரெட் இருக்கும், எல்லோ இருக்கும், கிரீன் இருக்கும். அந்த ரெட் சிக்னல் அப்படிங்கும்போது போகக்கூடாது. இட் இஸ் வார்னிங் அஸ். அது மாரி தான் சினம் நம்மளுடைய வாழ்க்கையில இந்த அடுத்த பயணமாக உயிர் அறிவை நம்ம பத்தி அதை எக்ஸ்ப்ளோர் ஆகணும் அப்படின்னா, சினம் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. ரெட் சிக்னல் நீங்க அங்க ஒரு பாஸ் பட்டன் போடணும். அந்த பாஸ் பட்டன் போட்டுட்டு இந்த வேதாத்திர பயிற்சி இந்த ஃபியூயல நம்ம காராகிய நம்ம உடம்புக்கு ஊத்தும் பொழுது அடுத்ததாக அந்த பயிற்சிகள் செய்வதன் மூலம் ஐயா வந்து இப்ப நமக்கு வந்து தவம் எடுக்கிறதுக்கு முன்னாடி அருமையா என்ன சொல்லிக் குடுத்தாங்க? நாடி சுத்தி, தட்டுவட சுத்தி குடுத்து நம்ம ரெடி பண்ணாங்கல்ல சாந்தி தவத்துக்கு. அதுபோல நம்மை நாமே சரி செய்து கொள்வதற்கு நாம் செல்லும் அடிப்படை பயிற்சிகள் செய்து அந்த எல்லோ சிக்னல் மூலமான நம்ம ரெடி ஆயிட்டு இருக்கோம். வேதாத்திரியம் அடுத்ததாக நமக்கு கிரீன் சிக்னல் கொடுத்து அந்த உயிரறிவை பெறுவதற்கான அந்த பயணத்திற்கு நம்மை அழைத்து செல்கிறது. அந்த பயணத்திற்கு செல்லும் பொழுது நமக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஜர்னில நான் வந்து அஷ்டகர்ம நோய்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பயிற்சிகள் செய்யும் பொழுது அஷ்டகர்ம நோய்கள்ல வந்து நம்ம உடல்ல படிப்படியா வருகிறது. அந்த நோய்கள் கூட நமக்கு வந்து தவறாது பயிற்சிகள் செய்யும் பொழுது நமக்குள்ளாக நாள் அடைவில் குறைந்தோ ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் காணாமலோ செய்துவிடும். இந்த காருக்கு ஃபியூயல் அப்படின்றது வந்து நம்ம எனர்ஜைஸ் பண்ற மாதிரி உடம்புக்கு கொடுக்கப்பட்ட முக்கியமான ஃபியூயல் வந்து பயிற்சி உடற்பயிற்சிகராக செய்கிறோம். அடுத்ததாக உயிருக்கு ஃபியூயல் கொடுக்கணும்ல. அதற்காக தான் மகான் நமக்கு உயிர் சக்தி திணிவு பெறுவதற்காக மகான் நமக்கு காயகல்ப பயிற்சியை கொடுத்திருக்கிறார்கள். இந்த காயகல்ப பயிற்சி செய்து 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 உயிர் திணிவு பெறும்போது ஏன் நமக்கு வந்து கோபம் வருது, எரிச்சல் வருது, வெறுப்பு வருது, படபடப்பு வருது அப்படின்னா, நம்மிடம் அந்த உயிர் ஆற்றல் குறைவாக இருக்கும் பொழுது நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு எங்கேயாவது வெளிய போயிட்டு வந்து யாராவது கேள்வி கேட்டா நமக்கு கொஞ்சம் கோவம் வரும். ஒரு வெறுப்பு வரும். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்முடைய உயிர் ஆற்றல் கம்மியாக இருக்கும் பொழுது, அந்த நேரத்தில் காயகல்ப பயிற்சி குறைஞ்சபா நம்ம வந்து ஒரு 10 அஸ்வினி முத்ரை போட்டுட்டோம் அப்படின்னா, இம்மீடியேட்டா எனர்ஜி ஆகும். அப்படி எனர்ஜைஸ் பண்ணப்புறம் யார்ட்டயாவது நமக்கு கோபம், வெறுப்பு, படபடப்பு வருதுன்னா, கண்டிப்பாக வரவே வராது. இதெல்லாம் செய்றோம். அஷ்டகர்ம நோய்களுக்கு எல்லாம் செய்றோம். உயிர் திணிவு பெற வந்து காயகல்ப பயிற்சி செய்றோம். ஆனாலும் சில நேரங்களில் இவை எல்லாவற்றையும் தாண்டி எதார்த்தம் பிராக்டிகல் லைஃப்ல வரும்போது நமக்கு வரதானே செய்யுது. எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணாலும், எவ்வளவு அறிவு தெளிவு கிடைத்தாலும் வருது அப்படின்னா, மைண்ட் ஃப்ரீக்வன்சி காலையில், மாலையில், இரவில் மாறிக்கொண்டே இருக்கும். அதற்காகத்தான் நமக்கு அகத்தவம் கொடுத்தார்கள். அகத்தவ பயிற்சி செய்யும் பொழுது படிப்படியாக நம் மன அலைச்சூழல் குறையும் பொழுது நாம் வந்து கடமையறம் செய்தோம், உயிரறிவு பெற்றுவிட்டோம். அகத்தவத்தில் நாம் என்ன செய்கிறோம்? இறை உணர்வு பெறுகிறோம். இந்த இறை உணர்வில் என்ன நாம் உணர்கிறோம்? நான் இறைவனின் ஒரு துளியாக இருக்கும் மாதிரி என்னை சுற்றி இருக்கும் அனைவரும் இறைத்தன்மையுடன் தான் இருக்கிறார்கள். அப்படின்ற அந்த இறை உணர்வு நமக்கு எப்பொழுது வருகிறதோ அன்று முதல் நாம் காணும் அனைத்துமே பாரதி சொன்னார்ல, காக்கை குருவி எங்கள் ஜாதி சொன்னார, பார்க்கும் அனைவருமே இறைவனின் தன்மை அப்படி தோணும் பொழுது நாம் எந்த காலத்திலும் நமக்குள்ளாக நடக்கும் அந்த புயல் மாறிவிட்டு அமைதியான மனநிலையில் நாம் நீடிப்பது என்பது நாள் முழுவதும் சாத்தியமாகிறது. ஒருவேளை நமக்கு சினம் வந்தால் இமீடியட்டாக நம்ம வந்து அகத்தாய்வு இமீடியட்டா செஞ்சு அதிலிருந்து வெளியே வர முடியும். அதான் மகான் சொல்கிறார்கள், உயிர் அறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். அந்த உள் உணர்வுல அது வரும் பொழுது நாம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் முழுமையாக இறை உணர்வு பெற்று விடுவோம். அந்த இறை உணர்வு பெற்ற நம் மனமானது மிக அமைதியாகத்தான் இருக்கும்.
ஒரு சிறு நிகழ்வு சொல்லி இதோட முடிச்சுக்கலாம். ஒரு ஆர்ட் எக்ஸிபிஷன் நடந்துச்சு. அந்த ஆர்ட் எக்ஸிபிஷனோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தான்னா, அமைதி. அமைதின்ற கான்செப்ட்ல அங்க வந்து பிக்சர்லாம் பிரசன்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு ஒரு அன்பர் வந்து ஒரு புறா, ஒரு அமைதியான புறா, வெள்ளை புறாவ வரைஞ்சிருந்தாரு. இன்னொரு அன்பர் வந்து ஒரு தெளிவான ஒரு நீரோடவே வரைஞ்சிருந்தாரு. இன்னொரு அன்பர் என்ன பண்ணியிருந்தாருன்னா, ஒரு அழகான சன் வந்து ஷைன் ஆகுது. அங்க இருக்கிற எல்லாமே ஒரு சந்தோஷமா, அமைதியா இருக்கிற மாரி ஒரு பிக்சர் வரைஞ்சிருந்தாங்க. கடைசியாக ஒரு பிக்சர் அந்த பிக்சர் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு கடுமையான மலை, கரடுமுரடான மலை. அந்த மலைக்கு நடுவுல நீரோட்டம். அந்த என்ன சொல்றது? அது ஃபால்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. வேகமா வந்துட்டு இருந்துச்சு. நடுவுல இந்த 2க்கும் லைட்னிங் நடந்துட்டு இருக்கு. அடுத்து அது மழைக்கு ரெடி ஆயிட்டு இருந்தது. அந்த தண்டர் லைட்னிங் நடந்துட்டே இருக்குது. இதுக்கு வந்து அவரு அந்த ந நடுவராக வந்திருப்பாரு. அவர் வந்து இதுக்கு பிரைஸ் குடுத்தாரு. அப்போ மத்த அன்பர்கள்லாம் இருக்காங்க. "இவ்ளோ நல்லா வரைஞ்சிருக்கோம். எங்களுக்கு ஏன் குடுக்கல? இந்த மாதிரி பார்த்தாலே பயமா இருக்கு. ஒரு மலை இருக்குது, தண்ணி வடியுது, தண்டர் அடிக்குது. இதுக்கு ஏன் நீங்க குடுத்தீங்க?" அப்படின்னு கேட்டாங்க. அப்போ இந்த நடுவர் அன்பர் சொல்ல, "இத நீங்க இந்த படத்த நல்லா கூர்ந்து கவனிங்க" அப்படின்னு சொன்னாங்க. அத கூர்ந்து கவனிக்கும்போது என்ன ஆச்சுன்னா, அந்த நீர்வீழ்ச்சிக்கு கீழ ஒரு மரத்தோட ஒரு சின்ன கிளை இருந்துச்சு. அந்த கிளையில ஒரு குருவி வந்து கூடு கட்டியிருக்கு. அதுக்குள்ளாக ஒரு 4, 5 குட்டி குருவி இருக்குது. இந்த தாய்க்குருவி வந்து அந்த குருவிக்கு உணவு கொடுத்துட்டு இருக்குது. அந்த மாதிரி ஒரு படம் வரைஞ்சிருக்கிறாரு. அந்த அன்பர் சொல்றாரு, அமைதி அப்படின்றது எப்படி சாத்தியமாகும்னா, அமைதியான புறா அமைதியாக தான் இருக்கும். தெளிந்த நீரோடை அமைதியாக தான் இருக்கும். இயற்கையான வெளிச்சம் அமைதியாக தான் இருக்கும். ஆனால் வாழ்க்கை எப்படி தெரியுமா? நம்ம சுத்தி எல்லாமே இருக்கும். நீரோடை இருக்கும், மலை இருக்கும், வெயில் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனாலும் அந்த குருவி தன்னுடைய கடமை என்ன? ஒரு சின்ன கிளையில இருந்தா கூட, அங்க ஒரு கூடு கட்டி, என்னுடைய குழந்தைகளுக்கு உணவு கொடுப்பது தான் என்னுடைய விஷயம் என்று எதற்கும் கொஞ்சம் கூட பயப்படாம அதற்கு உணவு கொடுத்திருக்கிறது. இதுதான் அமைதியான இந்த புற சூழ்நிலையிலும் அந்த குருவி வந்து தனக்குள்ளாக இருக்கிற அந்த அமைதியை ரெப்ரசன்ட் பண்ணி தான் இந்த பரிசு கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னாரு. அதுபோல தான் அன்பர்களே, நமக்கு வேதாத்திரியம் என்ற அழகான கூட்டுக்குள்ள நாம எல்லாரும் இருக்கிறோம். பயிற்சிகள் அந்த குருவி எப்படி அந்த தாய்க்குருவி வந்து குழந்தைகளுக்கு கொடுத்தது போல, நம் மகான் தினம் தினம் நமக்கு அந்த பயிற்சிகளை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அந்த பயிற்சிகளை நாம் முறையாக, சரியாக விடாது தவம் செய்ய உடற்பயிற்சி செய்து, உயிர் பயிற்சி செய்து மனத்துக்கான பயிற்சிகளை நாம் தவறாது செய்யும் பொழுது, நம்மை சுற்றி எந்த புயல் வந்தாலும், அந்த புயலில் நாம் அமைதியான வாழ்க்கை வாழ வேண்டும். மகானோட கனவு அமைதியா வாழ்றதுதானே. அந்த அமைதி தனிமனித அமைதியிலிருந்து தொடங்கி உலக அமைதி வரை எடுத்து செல்ல வேண்டியது வேதாத்ரி அன்பர்களாகிய நம்முடைய கடமை. இந்த கடமையை உணர்ந்து கடமை அறமாக உயிர் அறிவு பெற்று இறை உணர்வாக அனைவருக்கும் கொண்டு சேர்ப்போம். தொண்டாற்றி இன்பம் காண்போம். நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளம். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. இந்த தலைப்புக்கும் நமக்கு சாந்தி தவத்துக்கும் பாருங்களேன், இந்த தலைப்பு கொடுத்தாங்க பாருங்க. நம்முடைய பொறுப்பாளர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு தலைவணக்கம். அந்த அளவுக்கு அமைதிக்கு பெயர் தான் சாந்திங்கிறது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஒரு வருஷம் ஒரு லைன்னு. அது போல இன்னைக்கு பாத்தீங்கன்னா புயலுக்கு பின்னே அமைதி. இப்போ சாந்தி தவம் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கோம் நம்ம ஆக்னேய தவம். ஆக்னேய தவத்துல வந்து எப்படி இந்த சாந்தி தவத்துக்கு வந்தோம் அப்படிங்கிறதுக்கு மகரிஷி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அந்த வகையில இன்னைக்கு புயல் வந்து எப்படி உருவாகுது, அப்படி எப்படி தீவிர புயலாக மாறுது அப்படிங்கிறத சயின்டிபிக்கா கடல்ல என்னெல்லாம் நடக்கு அப்படிங்கிறத சொன்ன விதம் வந்து ரொம்ப அருமையா இருந்துச்சு. 64 பேர் இருக்கு புயலுக்கு. 8 பார்ட்ஸ் நார்த் இந்தியன் நம்மள வந்து நம்ம இருக்கிறதுக்கு வந்து நார்த் இந்தியன் ஓஷன் அப்படின்ட்டு அது சயின்டிபிக்கா ஹிஸ்டாரிக்கலா சொன்னது வந்து ரொம்ப அருமையா இருந்துச்சு. அதுபோல மெயினா வந்து இந்த புயலை பத்தி பேசும்போது பாத்தீங்கன்னா, நமக்குள்ள நடக்கக்கூடிய புயலுக்கு வந்து என்ன உணர்வு நிலை, உணர்ச்சி நிலை. இது நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்த போதிலும் கூட, நீங்க பிரசன்ட் பண்ண விதம் ரொம்ப அருமையா இருந்துச்சு. அதே மாதிரி புத்தருடைய வாழ்க்கையில் நடந்தது, பிளாட்டோ சொன்னது, நம்ம குரு என்னெல்லாம் சொன்னாங்க அப்படிங்கிறது, வள்ளுவ பிறந்தகை சொன்னது, அது மட்டும் இல்லாம சினத்தினால கவலைப்படுறதும், அச்சம் வர்றது வந்து வேற எவ்வளவு கேடுகள் இருக்கு அப்படிங்கிறதுக்கு மிக அருமையான ஒரு விளக்கங்கள். நபிகள் நாயகம் சொன்னதுதான் வந்து ஹைலி டச்சிங். அது கோவப்படும்போது தீர்ப்பு சொல்லக்கூடாது. அதாவது நம்ம வந்து டென்ஷனா இருக்கும்போது ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறது மட்டும் இல்லாம ஒரு டிசிஷனே எடுக்கக்கூடாதுங்கிறத நம்ம வாழ்க்கையில பார்த்திருக்கோம். ரொம்ப சிறப்பு. வாழ்க வளமுடன். சார்ந்த பெருமக்களை நமக்கு வந்து இன்னைக்கு மிக அருமையாக புயலுக்கு பின்னே அமைதி என்ற தலைப்பிலே சிந்தனை விருந்து விளங்கிய நமது பேராசிரியர்களை வாழ்த்தி மகிழ்வோம். வாழ்க வளமுடன். தவநிலை.
நமது பெருமதிப்பிற்குரிய பேராசிரியர் அருள்நிதி புஷ்பகலா அம்மா அவர்களும் அவரது அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகளம்மா. ரொம்ப சிறப்பா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வு பற்றிய அறிவிப்புகள். காலை 5 மணிக்கு மகரிஷின் பாடல்கள், 5:30 மணிக்கு தவம். தொடர்ந்து 6 மணிக்கு வீடியோ அண்ட் ஆடியோவில் உடற்பயிற்சி வகுப்பு இடம்பெறும். அதை பார்த்துக் கொண்டே நாம் செய்யலாம். மாலை 6 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், 6:25 மணிக்கு மாலை காயகற்பம், மாலை 6:30 மணிக்கு தவம், 7 மணிக்கு சிந்தனை விருந்து, மாலை 7:30 மணி உலக நல வாழ்த்துடன் நிறைவு. பிரதி சனி மாலை தவத்தினை தொடர்ந்து மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை ஐயம் தெளிதல் நிகழ்வு நடைபெறும். பிரதி ஞாயிறு மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை சிறப்பு சிந்தனை நடைபெறும். இன்றைய நிகழ்வு நிறைவு பகுதியாக உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நல வாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம்.